அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் வந்து 1 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன மீனாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் எல்லா மசாலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அப்புறமா இதை வந்து மீனில் தேய்ச்சிக்கிடுவோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அரிசி மாவு. இது வந்து மீனில் இருந்து மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பாதி லெமன் வந்து இதில் புழிஞ்சிக்கிறேன். இப்போது மசாலா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு மீன்லையாக தேய்ச்சிக்கிடுவோம். மீனில் நல்லா மசாலாவை தடவியாச்சு. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். 1 மணி நேரமாக ஆயிடுச்சு. மீனில் வந்து மசாலா எல்லாம் நல்லா ஊறி போயிருக்கு. இப்போ பொரிச்சிக்கலாம். தவா ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மசாலா தடவி வச்சுருக்க மீனை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறோம். ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் வேக வைக்கணும். மீன் வந்து 2 பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிடுவோம். எல்லா மீனையும் இதே மாதிரி பொரிச்சிக்கிடுவோம். மீன் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. மசாலா எல்லாம் மீனில் பிடிச்சி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூர் நெல்லு ருசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.